ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக்யூபர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பைரமிக்ஸில் என்னென்ன கியூப் ரொட்டேஷன்ஸ் இருக்குது, அடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பைரமிக்ஸில் எந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் இருக்குன்றதை சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஸ்லைஸை அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மூவ் பேர் ரைட். ஸோ இது ரைட். அடுத்து இதோட ஆப்போசிட் மூவ் ரைட் ப்ரைம். தென் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த இதை நீங்கள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது எல். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் எல் ப்ரைம். நெக்ஸ்ட் மூவ் இந்த யூ, அதாவது அந்த அப்பர் ட்ரையாங்கில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க, அதாவது கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணால் இது யூ மூவ். அடுத்து இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணிங்கன்னா அது யூ ப்ரைம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேக்கில் இருக்கிறது நீங்கள் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது பேக் மூவ். அடுத்து இதோட ஆப்போசிட் மூவ் பேக் ப்ரைம். நெக்ஸ்ட் என்ன மூவ்ஸ் இருக்குன்னா இந்த ஸ்மாலர் எட்ஜஸ் இருக்குல்ல, ஸோ இதுக்கு தனி நோட்டேஷன்ஸ் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா இது ஸ்மாலாரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ரொட்டேட் ஆச்சோ, அதாவது அந்த பிக்கர் ஸ்லைஸ் எப்படி ரொட்டேட் ஆச்சோ அதே டைரக்ஷனில் இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள்ஸும் ரொட்டேட் ஆகும். பட் இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஸ்மால் லெட்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதை ஸ்மால் ஆர், அடுத்து ஸ்மால் ஆர் ப்ரைம், இது ஸ்மால் எல், இது ஸ்மால் எல் ப்ரைம், இது ஸ்மால் யூ ப்ரைம். நெக்ஸ்ட் இது ஸ்மால் பேக், அடுத்து ஸ்மால் பேக் ப்ரைம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், கியூப் நோட்டேஷன்ஸ் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் ஒரு பைரமிக்ஸோட ஸ்க்ராம்பிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இனிமேல் ஈஸியாக இருக்கும் ஒரு பைரமிக்ஸை ஸ்க்ராம்பிள் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம பைரமிக்ஸ் ரேண்டமாக ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு கலர் பேஸாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கலர் நம்ம பேஸாக வச்சுக்கலாம்னு வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, பைரமிக்ஸில் இருக்க ஃபஸ்ட் ஸ்டெப்பே இந்த சென்டர் பீசஸை கரெக்டாக சேர்க்கணும். அதாவது நம்ம எப்படி 3x3ல் ஒரு ஃபர்ஸ்ட் எட்ஜை கரெக்டாக சேர்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேர்க்கணும். இப்போ நீங்கள் இந்த 3x3ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜஸ் சேர்ப்பீங்க. ஸோ இந்த எட்ஜஸ் சேர்க்குற மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு பைரமிக்ஸ் எட்ஜஸ் பார்க்கணும். ஸோ இப்போ எல்லோட எட்ஜஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த 3 எட்ஜஸும் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக இருக்கணும். 1 2 3. அப்போ இதுதான் எல்லோவோட பிளேஸ். இப்படி தான் நீங்கள் அந்த கலரோட பிளேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லோவோட எட்ஜஸை கரெக்டாக சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஒரு 3x3ல் எட்ஜஸை சால்வ் பண்ணிட்டு கார்னர் பீஸை அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துல எட்ஜஸ் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வர பீசஸை கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளூ. ஸோ எல்லோ ப்ளூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த பீஸ் இங்கே இருக்குது. ஓகே, இதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம இதை டேரெக்டாக இன்சர்ட் பண்ணுவோம். இங்கே எல்லோ ரெட் அந்த கலர் வரும். ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ இது எப்படி இங்கே இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரெட் இந்த இடத்துல மேட்ச் ஆகுது, எல்லோ அப்போ இந்த இடத்துல ஓரியன்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ ரெட்டு இங்கே மேட்ச் ஆகுது, இந்த கலர் இங்கே வரணும். ஸோ நீங்கள் வச்சு பார்க்கலாம். இப்போ இப்படி வச்சு பார்க்குறீங்கன்னா சேரலை. அது இங்கே வச்சு பாருங்களேன், இந்த வச்சு பார்த்தீங்கன்னா சேருது. ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா இது இங்கே வரணும். ஸோ இந்த இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னா ஒரு யூ ப்ரைம், ஒரு எல் ப்ரைம், அப்புறம் ஒரு யூ, அப்புறம் ஒரு எல். ஸோ இப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ ஒரு எட்ஜ் சால்வ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த எட்ஜ் பார்ப்போம். எல்லோ க்ரீன் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ என்ன பண்ணோன்னா அந்த மேட்ச் ஆகாத கலர், அதாவது இந்த இடத்துல தான் சேர்த்தோம். ஒரு நேரம் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மேட்ச் ஆன மாதிரி தெரியும். பட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணால் தான் உங்களால் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த ரைட் சைடில் இருக்கிறத இப்போ இன்சர்ட் பண்ணோன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா யூ ப்ரைம் ஆர் ப்ரைம். ஸோ ரைட் சைடில் இருக்கிறத எப்படி இன்சர்ட் பண்ணோன்னா யூ ப்ரைம் ஆர் ப்ரைம். அண்ட் ஃபைனலாக இந்த எட்ஜ் எல்லோ ப்ளூ. ஸோ எல்லோ ப்ளூ எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது.
ஸோ இதை வந்து இந்த இடத்துல சால்வ் பண்ணோம். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா ஆர் ப்ரைம் ஆர் ப்ரைம். ஸோ இந்த எட்ஜ் சால்வ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸோட சேர்ந்துடும். ஸோ அது உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கலர் ஃபுல்லாக பேஸ் சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ மேலே இருக்க இந்த அப்பர் செட்டை வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட் அண்ட் க்ரீன் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பைரமிக்ஸோட ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பைரமிக்ஸோட ஃபைனல் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 ஃபார்முலா வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த மேலே இருக்க இந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளோட எய்ம் என்னென்னா இங்கே வர்ற 2 எட்ஜஸோட கலரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அது எப்படி பண்ணலான்னா இப்போ இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ இந்த எட்ஜை வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அதாவது ஒரு ஆர் ப்ரைம் எல் ஆர் எல். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்போ இங்கே இருந்த எட்ஜ் வந்து அதாவது இந்த எல்லோ ப்ளூ வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ இதை திருப்பி இங்கே இன்சர்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ரைம் மூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணிங்கன்னா இப்போ இது உங்களுக்கு மாறலை. ஸோ நீங்கள் இதை வந்து திருப்பி அப்ளை பண்ணுங்கள். திருப்பி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆர் ப்ரைம் எல் ஆர் எல் ப்ரைம். அப்புறம் எட்ஜை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸில் வந்து கியூபே ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சு. பட் இது வந்து எப்போவுமே நடக்காது. இது வந்து எப்போயாவது நடக்கும். இது வந்து ரேர் கேஸ் தான். ஸோ இந்த மாதிரி சால்வ் ஆகாமல் அந்த இன்னொரு கேஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ 2 கிளாஸ் சேமாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் போகணும். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் சைட், அடுத்து இந்த கலர் வந்து இங்கே போகணும். இந்த 2 ப்ளூ அண்ட் இந்த 2 க்ரீன் இங்கே வரணும். ஸோ உங்களுக்கு இது லெஃப்ட் சைடில் போக வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா ஒரு எல் ப்ரைம், அப்புறம் ஒரு யூ ப்ரைம், அப்புறம் ஒரு எல் மூவ், அப்புறம் ஒரு யூ ப்ரைம், அப்புறம் ஒரு எல் ப்ரைம், அப்புறம் ஒரு யூ ப்ரைம், அப்புறம் ஒரு ஏ. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கேஸ்க்கு. இப்போ வந்து செகண்ட் கேஸ் பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செகண்ட் கேஸ் பார்த்தோன்னா இந்த ப்ளூ கலர் வந்து இப்போ ரைட் சைடில் போகணும். ஸோ இங்கேருந்து ரைட் போகணும். இந்த ரெட் கலர் வந்து இந்த இடத்துக்கு போகணும், ரைட் சைடு. இந்த க்ரீன் வந்து இந்த ரைட் சைடு வரணும். ஸோ ரைட் சைடில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலான்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் சொல்கிறேன். அதாவது இது எப்படி இருக்குன்னா இந்த எட்ஜெல்லாம் சால்வ் ஆகிருக்கும். இங்கே இந்த 2 எட்ஜ் மட்டும் சால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த 2 எட்ஜு சால்வ் பண்ணுற ஃபார்முலா தான் ஆக்சுவலாக நம்ம அந்த 2 கலர் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ண ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது எனக்கு இந்த பீஸ் வந்து ரொட்டேட் ஆகணும், இந்த பீஸும் ரொட்டேட் ஆகணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதாவது ஆர் ப்ரைம் எல் ஆர் எல் ப்ரைம், அப்புறம் இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்சர்ஷன் வந்து எப்படி பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு யூ மூவ் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த இடம் சேரும். ஸோ இப்போ ஒரு எல் ப்ரைம் யூ ப்ரைம். ஸோ இந்த மாதிரி அந்த 2 பீஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிச்சுன்னா இந்த மூவ். ஸோ இப்போ ஷேர் பண்ண ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு பைரமிக்ஸ் கியூபை 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கியூபை வந்து உங்களால் 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 2x2 கியூபோட டுட்டோரியல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டினியூ வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.